எங்கே ஒரு பொண்ணு ஆஃபீஸில் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக டைமுக்கு கிளம்பிடுவா. இப்போ இந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் நாங்களாம் இங்கே உட்காந்துருக்கோம், நீ மட்டும் எங்கே கிளம்புற அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. என் வேலையை முடிச்சிட்டேன், என்னோட ஷிஃப்ட்டும் முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்குறப்போ, நீ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல, அதான் உனக்கு தெரில போல இருக்குது, மேனேஜர் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம கிளம்பக்கூடாது அப்படின்னு தான் சொல்வா. நம்மளோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டா கரெக்டான டைமில் கிளம்புறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்ட்டு பேசிட்டே இருக்கும்போது இப்போ சூப்பர்வைசரும் வந்திருப்பாரு. அவரும் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு சொல்கிறது கரெக்ட் தானே, வேலையை முடிச்சிட்டா கரெக்டான டைமுக்கு கிளம்ப வேண்டியதானே, எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ அடுத்த நாள் இந்த மாதிரி சீக்கிரமா கிளம்புற போல இருக்கு அப்படின்ட்டு இவளோட மேனேஜர் கிட்ட போயிட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஆமா, நீங்க கிளம்புற வரைக்கும் நான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு கொடுத்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டேன், அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, இவர் வந்து அவ்வளோ டேலண்டடான ஆளா நீ, அப்போ ஒரே மாசத்துல 6 கிளைண்ட்டை பிடிக்கணும் நீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 6 பேரையும் நீ ப்ராப்பர்ட்டி வாங்க வச்சுட்ட அப்படின்னா நான் வந்து உனக்கு நிறையவே காம்பன்சேட் பண்றேன்னு சொல்வாரு. அந்த பொண்ணு அதிகமான அமௌண்ட் தான் கேட்டிருப்பா, ஆனாலும் பரவாயில்ல, உன்னோட ஸ்கில்ஸ் எப்படிதான் இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சரின்னு தான் சொல்லியிருப்பாரு. உண்மையாவே இப்போ 6 ப்ராப்பர்ட்டியை ஒரே மாசத்துலேயே இந்த பொண்ணு வித்துருவா. இந்த பொண்ணோட சேலரியும் கிரெடிட் ஆகியிருக்கும், ஆனால் காம்பன்சேஷன் அமௌண்ட் வரவே இல்லை. இப்போ இதை போயிட்டு அந்த பொண்ணு அவளோட மேனேஜர் கிட்ட கேட்குறப்போ உன்னோட அமௌண்ட்டை ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரும், மரியாதையாக காசு கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்வா. ஒழுங்கா இங்கேருந்து போறியா இல்லை உன்னை டெர்மினேட் பண்ணிட்டுமா அப்படின்ட்டு அவரும் வந்து மிரட்டி வெளியே அனுப்புவார். ஆனால் இந்த பொண்ணு வந்து சும்மாவே இருக்க மாட்டா, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் விடவே கூடாது அப்படின்றதுனால கம்பெனி பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துப்பா. அவங்களோட கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது, இன்னும் 5 வருஷத்தில் எவ்வளோ க்ரோத் இருக்குமா இல்லை கீழே போயிடுமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுவா. இந்த பொண்ணுக்கு ஒரு லாயர் ஃப்ரெண்டும் இருப்பாளா, இப்போ லாயர் ஃப்ரெண்ட் கிட்டயும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ட்டு எல்லாத்தையும் கற்றுப்பா. அடுத்ததா இப்போ இவங்களோட ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டயும் போயிட்டு இன்னும் 5 வருஷத்தில் இது பயங்கர ட்ராப் ஆக போது, உங்களோட காசு எல்லாமே வேஸ்ட் ஆகிரும், இங்கே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவா. கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களே இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணோட மேனேஜர் வந்துட்டு நீ கம்பெனியோட சேல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னை வந்து நாங்கள் டெர்மினேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்வாரு. நீ என்ன டெர்மினேட் பண்ணுறது, நான் ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான இடத்துலலாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து நடந்து போயிடுவா.